வணக்கம் மக்களே. ஒரே தொகுதியில் நடிகர் விஜய், உதயநிதி சம்பா சரியான போட்டிங்கிற தகவல். துணிச்சலோடு களமிறங்குற நடிகர் விஜய் உதயநிதியை அவ்வளவு எளிதில் தோல்வியடைய விடுவார்களா சொல்லி திமுகவோட தொண்டர்களும் நிற்கிறாங்க. தாவேகா வாரியர்ஸ்களும் சும்மா விடுவார்களான்னு சொல்லி இந்த பக்கம் இவங்களும் நிற்கிறாங்க. அதாவது திமுக விசஸ் தாவேகான்ற நிலைமையில் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸுக்கு இடையிலான கூட்டணி உடையுங்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜயோட தாவேகாவோட இணையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. அப்படி காங்கிரஸ் நடிகர் விஜயோட கரங்கொடுத்துச்சுன்னா திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறி நடிகர் விஜய் பக்கம் வந்துரும்னு சொல்லி ஒரு செய்தியும் வெளியாகிருக்குது. இது திமுகவோட தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்ன்ற சொல்லி கணிக்கப்படுதுன்னே சொல்லலாம். நடிகர் விஜயோட இந்த அரசியல் வருகையை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையுடனும் பயத்துடனும் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்களால் விமர்சனம் செய்யப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸ்டாலினுக்கு நடிகர் விஜய் மேலே ஒரு தனிப்பட்ட கோபம் இல்லைனாலும் தன்னோட மகனோட அரசியல் வாழ்க்கை சௌகரியமாக இருக்கணுங்கிறதுல நடிகர் விஜயோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக திமுகவோட தரப்பு நிறைய முயற்சிகளை எடுத்து வந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் நடிகர் விஜயை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மட்டம் தட்டுறது, இந்த மாதிரியான செயல்களை ஒரு பகுதியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகர் விஜயோட தாவேகா கட்சிக்கு தமிழர் இளைஞர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பாக 25 வயதுக்கு உட்பட்ட 70% பேர் அதிகமான வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். திமுக மேலே இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி தான் அப்படியே நடிகர் விஜய் பக்கம் ஒரு ஈர்ப்பாக மாறியிருக்கு. வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக நடிகர் விஜய் அவர்கள் விசில் சின்னம் மற்றும் கொள்கைகளை தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். 3.5 கோடி வாக்காளர்களுக்கு தன்னோட அரசியல் வருகையே நடிகர் விஜய் ரொம்ப குறுகிய காலத்திலே கொண்டு போய் சேர்த்துருக்காங்கங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்வரும் தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிடுற தொகுதி பற்றி எதிர்பார்ப்பு இப்பயே அதிகரித்து தான் இருக்குது. இந்த 2 தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய அதே தொகுதியில் நடிகர் விஜயும் போட்டியிட்டு அவரை நேரடியாக எதிர்கொள்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுலேயும் குறிப்பாக கரூரில் நடந்த நிகழ்வுக்கு அப்புறமா கூட நடிகர் விஜய்க்கு வந்திருக்க தெளிவும் துடிப்பும் அவர் ஒரு வலுவான தலைவராக உருவெடுத்துள்ளாரா என்பதை பற்றி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. இறுதியில் தமிழக இளைஞர்களோட ஆதரவு யாருக்கு என்பது தான் இந்த அதிகார போட்டியோட வெற்றியாளரை தீர்மானிக்கும்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.